பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி சுகுணா மண்டபத்தில் கோலாகலமாக துவங்கியது. ஜனவரி மாத விற்பனை ஷாப்பிங் மேளாவாக துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள், நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங்கின் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் இந்த ஆண்டின் முதல் சிறப்பு விற்பனை கண்காட்சியை கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டபத்தில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது. ஜனவரி 5, 6, 7ஆம் தேதி என 3 நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள், பரிசு பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அம்மா சேவா டிரஸ்ட் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சோனாலி பிரதீப் மற்றும் வழக்கறிஞர்கள் உதயா மேனன், ரேவதி ராஜேஷ், அழகுக்கலை நிபுணர் ஜெயந்தி, இன்னர்வில் கிளப் நிர்வாகிகள் உமையால், ஜெயந்தி, நாராயணசாமி, ரொட்டேரியன் கோதை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில், இந்த ஆண்டின் முதல் விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும், பொங்கல் விடுமுறை மற்றும் முகூர்த்த கால விழாக்களை முன்னிட்டு ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், கண்காட்சியில் கொல்கத்தா, லூதியானா, குஜராத், டில்லி, ஜெய்ப்பூர், புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக ஆடை ஆபரணங்கள், குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள், பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள், பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள், பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல், வளையல், வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகுக்கலை பொருட்கள், சிகை அலங்கார பொருட்கள், முக அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஜனவரி மாதம் முதல் வாரம் 3 இறுதி நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாக தெரிவித்தனர். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புத்தாண்டில் முதல் முறையாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதால் உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையிலே என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று இந்த அருமையான காலை பொழுதில் கோக்லாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு அருமையான ஒரு ஃபேஷன் மற்றும் அதிநவீன ஆடை அலங்கார பொருட்கள், நகைகள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்துமே பிரத்யேகமாக கோவைக்கு கொண்டு வந்து 100 ஸ்டால்கள், 100 இதுக்குண்டான 100 தனித்தனி ஸ்டால்களை அமைத்து கோவை மக்களுக்கு காஷ்மீரிலிருந்தோ ஜெய்ப்பூரிலிருந்தோ ஒரு இடத்திலிருந்து அங்கே உள்ள சிறப்பான பொருட்களை வாங்காமல் அதெல்லாம் கோவிலே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சிறப்பான கோக்லாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு எக்ஸிபிஷனை மிகவும் அழகாக 9வது ஆண்டாக இந்த ஆண்டு எனது அருமை நண்பரான ராகுல் மற்றும் ஈனா அவர்கள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த முறை நான் ஒரு சிறப்பு விருந்தினராக இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்தமைக்கு நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். மற்றும் இந்த விழாவானது இந்த 3 நாள் எக்ஸிபிஷன் ஆனது ஜனவரி 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சுகுணா மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இங்கே இந்தியாவிலிருந்து பல கலாச்சார பொருட்களும், ஹோம் டெக்கர்ஸ் அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள், சேலைகள், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி என்ற சொல்லக்கூடிய அனைத்து வகை பொருட்களுமே நாம் எங்கேயும் போய் தேடி இதே இடத்தில் கோவிலேயே உங்களுக்கு வாங்கும் ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆக கோவை மக்கள் அனைவரும், நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து உங்கள் அனைத்து ஷாப்பிங் தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. காலை வணக்கம். இந்த கோக்லாம் வந்து ஹீனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து 10 இயர்ஸாக காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கேன். நான் பல பிராண்ட்ஸ்க்கு நான் வந்து செலிப்ரிட்டி ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கேன். பட் இந்த கோக்லாமோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இங்கே வந்து போகிறாங்க. நான் வந்து பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே
பழங்கால கார் கண்காட்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பழைய கார்கள் அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த ஆண்டு கோவை விழாவை முன்னிட்டு கோவை ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்து கார்களில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்களை காட்சிப்படுத்தினர். சுதந்திரத்திற்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் 1995ஆம் ஆண்டு வரையுள்ள 100க்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பழைய மாடல் பென்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், வோக்ஸ்வேகன், பழைய ஜீப் உள்ளிட்ட கார்கள் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் வலம் வந்தன. திடீரென பழைய கார்கள் அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தொடர்ந்து பழங்கால கார்கள் பொதுமக்களின் பார்வைக்காக சில நாட்கள் கோவை லூலு மால் வளாகத்தில் வைக்கப்படும் என கோவை விழா ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ் எழுத்துக்களால் ஆன திருவள்ளுவர் சிலை, அறிவுசார் மையம், அனுபவ மையம் ஆகியவை திறப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் முடிவற்ற திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன்படி கோவை மாவட்டத்தில் ஆடிஸ் வீதியில் மாநகராட்சி சார்பில் 2.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையம், குறிச்சி பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 52.16 கோடி மதிப்பில் தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலை, குறிச்சி குளக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர் பாரம்பரிய சிலைகள், உக்கடம் பெரியகுளம் மேற்கு கரையில் 3 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அனுபவ மையம் ஆகியவற்றை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதன் மொத்த மதிப்பு 57.66 கோடி ஆகும். இதன் நேரலை ஒளிபரப்பு அறிவுசார் மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றி செல்வன் உட்பட பல்வேறு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக இவற்றை திறந்து வைத்தும் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அறிவுசார் மையத்தில் உள்ள வசதிகளை பார்வையிட்டனர். மேலும் அறிவுசார் மையத்தில் இருக்கும் ஸ்மார்ட் வகுப்பறையில் வைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப திரையில் மாவட்ட ஆட்சியர் பெஸ்ட் விஷஸ் என எழுதி அவரது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கும் நேரத்தில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைக்காட்சிகள் தொழில்நுட்ப கோளாறு காரணத்தால் ரத்தானது. இதனால் முதல்வரின் நேரலையை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அவர்களது செல்போனில் பார்த்தனர். சிறிது நேரம் கழித்து தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு நேரலை இணைக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறிச்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பலூன்கள் பறக்க விடப்பட்டது. மேலும் அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் திருவள்ளுவர் சிலை முன்பு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். இந்த குறிச்சி பகுதியில் மிதிவண்டி பாதை, நடைபாதை, உணவகங்கள், அலங்கார குடைகள், சிறுவர் விளையாட்டு திடல், பாரம்பரிய சிலைகள் என ஏராளமானவை அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உக்கடம் பெரியகுளம் மேற்கு கரையில் அமைக்கப்பட்டுள்ள அனுபவ மையத்தை பார்வையிட்டனர். இங்கு 3D முப்பரிமாண காணொலி, கோவை மாநகர சிறப்புகளை விளக்கும் வகையில் 3D காணொலி, குழந்தைகள் விளையாட்டு 3D காணொலி ஆகியவை கட்டமைப்புகள், ஜீப் லைன், 2 பேர் ஓட்டும் சைக்கிள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையரும் 2 பேர் ஓட்டும் சைக்கிளை ஓட்டி பார்த்து மகிழ்ந்தனர்.